ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்பான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஒரு 1 வீக்லேயே ஈச் வீடியோக்கு 1 lakh வியூஸ் பக்கமாக வந்துருச்சு. ரொம்பவே ஹாப்பி. இந்த வீடியோவில் வந்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன், அதாவது உறுதி சாப்பாடு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். உறுதி ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்னா வந்து மாப்பிள்ளை சைட்லேருந்து க்ளோஸ் ஃபேமிலி மட்டும் வந்து பொண்ணு வீட்டில் வந்து பார்த்துட்டு போவாங்க. பட் இவ்வளோ அவசரமாக எங்கேப்பா போகிறோம்? தெரியாது, உனக்கு தெரியாது, உனக்கு பொண்ணு பார்க்க தான் போகிறோம். இந்த டைமில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் இவங்க தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகியிருக்கா. ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகிற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார், உங்கள் பொண்ணு நல்ல அழகாக இருக்காங்க. ஆனால் அழகா இருக்காளா? என் டேஸ்ட்டும் அவங்க டேஸ்ட்டும் கொஞ்சம் வேற வேறையா தெரியுது. நிச்சயமா அவங்களுக்கு என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். பட் நமக்கு நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, உறுதி பண்ணியாச்சு, இவங்களுக்கு இவங்க தான் அப்படிங்கிறது உறுதி பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து என்னோட இதில் நடந்தது வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு 100 people மாதிரி வந்தாங்க. எங்கள் சைட்லேருந்து ஒரு 100 people வந்துட்டு ஃபிக்ஸே பண்ணியாச்சு, இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணி அன்னைக்கு வந்து அந்த லக்ன பத்திரிக்கை அப்படிங்கிறத படித்து இவங்க 2 பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து உறுதி சாப்பாடு. ஐ ஹோப் அது உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அது வந்து கொஷின் கேட்டிருந்தீங்க, உறுதி சாப்பாடு ஃபங்க்ஷனா என்னன்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு நாம் எப்படி கிளம்பணும் அப்படிங்கிறத வீடியோ வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குறேன். கடைசி நிமிஷத்தில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து செட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனால லாஸ்ட் மினிட்ல வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. பெயிண்ட் எங்களால் அடிக்க முடியல. பெயிண்ட் அடிக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு 2 மாதத்துக்கு இழுத்துடும் இல்லையா. அதனால் வந்து வீடு வந்து டீப் க்ளீனிங் மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிட்டி சைட்லாம் போயிருந்தீங்கன்னா ஆப்பில் வந்து புக் பண்ணுவாங்க. புக் பண்ணி வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அதோட ரிவ்யூ வந்து என்னோட சிஸ்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அதோட ரிவ்யூ வந்து ஒரு மாதிரி நைஸ், ஆவரேஜ் டு நைஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச பெயிண்டர் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஆளே வந்து வச்சு அவங்கள வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு 2-3 டேஸில் வந்து அது பண்ணுங்கிறதுனால வந்து பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் ராசிபுரமில் இருக்கீங்க, இல்லை இந்த சைட் அரவுண்ட் ராசிபுரம் இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களோட ஒர்க் எல்லாமே. டெக்கர்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு நான் இன்ஸ்டாவில் பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி வேணும்னு சொல்லி அது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அப்படியே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸும் ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கப்புக்கு வந்து நான் வந்து டின் ப்ரோ ஆர்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் பேஸ்ட் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஹேர் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் வந்து இதாக இருந்துச்சு, என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தென் ஃபைனலி அப்படி செட்டில் ஆகிடுச்சு. எனக்கு மேக்கப் வந்து யூஸ்வலாகவே புதுசாக மேக்கப் போடுறப்போ என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு மேக்கப் ஏதோ பழகினதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹேர் எனக்கு பழக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்போ ஃபினிஷிங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பின்னினதே இல்லையா, அதனால் கொஞ்சம் டக்குன்னு பண்ணி பார்க்குறப்போ வந்து எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஃபோட்டோவில் ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா வந்துச்சு. மேக்கப் அண்ட் ஹேருக்கு வந்து சார்ஜ் வந்து லைக் 12,000 to 13,000 நினைக்கிறேன், அந்த அரௌண்ட் வந்து வந்துச்சு. ஃபோட்டோகிராஃபி எக்கச்சக்கமான டிஎம் வந்து பண்ணியிருந்தீங்க. decors.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். இவங்களை வந்து தரணி தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. அவார்ட் வின்னிங் ஃபோட்டோகிராஃபர். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இவங்களோட ஃபோட்டோகிராஃபி. நான் உங்களுக்கு சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் வந்து காமிக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து 35K வந்துருந்துச்சு அவங்க. ஆனால் இவங்க வந்து வெறும் கேண்டிட் ஃபோட்டோ மட்டும்தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். வெறும் கேண்டிட் ஃபோட்டோஸ் மட்டும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங், கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அடுத்து வந்து நீங்கள் கேட்டிருந்தது சாரீ. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுக்கிறப்பவே தெரியும், இட் வில் பி அன் ஹிட் ஆர் மிஸ். சிலருக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு வந்து இந்த கலர் வந்து டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு என் ஃபேமிலியில் அப்பா அம்மா எல்லாருக்கும் இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சி எடுத்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து கோயம்புத்தூரில் கணேஷா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கணேஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. இது வந்து ஹோப்ஸில் அப்படியே பின்னாடி மஸ்காலிபாளையம் ரோடு இருக்கு இல்லையா, அதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து இருக்கும் இந்த கடை. நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குறேன். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 11K to 12K சம்திங், 13 or 11 சம்திங் அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருந்துச்சு. அண்ட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ராசிபுரத்துலேயே லோக்கல்லே வந்து கொடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணலான்னு தான் வந்து கொடுத்துருந்தது. அதனால் சின்னதாக இந்த ஸ்லீவ் கிட்ட மட்டும் ஆரி ஒர்க் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். பிகாஸ் அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு எப்படியும் ஹெவி ஒர்க்காக தான் இருக்கும் இல்லையா, அதனால் இதுக்கு சிம்பிளான ஒர்க் மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். ப்ளவுஸ்க்கு மட்டுமே வந்து 2K வந்து கோட் பண்ணியிருந்தாங்க.
அடுத்து வந்து ஜுவல்ஸும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்கே வந்து இந்த ஜுவல்ஸ் வந்து இது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்தது வந்து ரெண்டல் ஜுவல்ஸ் தான். இது வந்து நாங்கள் சேலத்தில் அதித்தி பிரைடல் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க. அங்கே போய் நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரைடல் ஜுவல்ஸோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு எதுக்கோ ரெண்ட் எடுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் கூட வந்து புக் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணி பார்த்து புக் பண்ணலாம். நான் வந்து நேரில் இங்கே தான் சேலத்தில் தான் இருக்குங்கிறதுனால நேர்லேயே போய் வந்து பார்த்து வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் அன்றைக்கி போட்டிருந்த ஜுவல்ஸோட ப்ரைஸ் மட்டுமே 8K வந்துச்சு. அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன், முகூர்த்தம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நாங்கள் அங்கே தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து 2 இது புக் பண்ணியாச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் கீழே லிங்க்கில் வந்து தரேன். அடுத்து வந்து சாரீ ப்ளீட்டிங் வந்து நான் கட்டியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து யார் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா சாரீ ட்ரேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ். இது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 1 வீக் தான், அந்த 1 வீக் டைமில் இங்கேருந்து சென்னை போயிட்டு சென்னையில் ப்ளீட் பண்ணிட்டு எகெயின் திரும்பி வந்துருந்துச்சு. இது நான் பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் பரவாயில்ல, 1 or 2 டேஸில் திரும்பி வந்துருச்சு. அதனால் நல்ல வேலை. இல்லைன்னா எனக்கு கட்டுறதுக்கு வேறு சாரீ ப்ளவுஸ்லாம் இல்லை, எந்த இதில் அனுப்புறேன்னு தெரில, பட் கரெக்ட் டைமுக்கு வந்து வந்துருந்துச்சு. இதை தாண்டி வேறு வந்து பண்ணியிருந்தது நெயில்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். நெயில்ஸ் வந்து நான் அதுக்கு முன்னாடி வாரம் வந்து சென்னை போயிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போயிருந்தோம். அப்போ வந்து சும்மா வேர்வில் வந்து இது பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து 2000க்குன்ட்டு. சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரெஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மாதிரி பண்ணியிருந்தேன். அது கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே வந்து இது பண்ணியிருந்தேன். மெஹந்தி வந்து நானே தான் வந்து போட்டுக்கிட்டேன் 2 கையிலையுமே. ஒரு கையில் நான் போட்டேன், இன்னொரு கையில் அக்கா போட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்டையர் லுக். உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு சேலமில் யாராச்சும் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறவங்க, நல்லா வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறவங்க தெரியும் அப்படின்னா கீழே வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு 2 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஓகே இது நெக்ஸ்ட் டைம் வந்து இதில் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து, ஒன்று சாரீ ப்ளீட்டிங் வந்து எனக்கு ஒரு மேலே இருக்க ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, கீழே இருக்கிறது ரொம்ப அயன் பண்ண மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம். ஸோ அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் வந்து அவ்வளோ அயன் பண்ண மாதிரி வந்து ப்ளீட் பண்ணிக்க மாட்டேன், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். இன்னொன்று ஹேர் வந்து நிறைய வந்து அந்த ஹேர் ஸ்ப்ரே அதெல்லாம் வந்து பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக பிக்சருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் இந்த ஹேர் ஸ்ப்ரே அப்புறம் இந்த அந்த இது பண்ணுவாங்களே கிரிம்ப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ இது 2 தான் வந்து எனக்கு ஒரு குட்டி ஒரு சேஞ்ச். நெக்ஸ்ட் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நான் இது மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.